நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது பிஏஓ எக்ஸாமுக்கான யூனிட் 4 ஜென்ரல் சயின்ஸில் வேதியியல் பிரிவில் வேதி பிணைப்பு தான் பார்த்துட்ருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வீடியோவில் வேதி பிணைப்பில் சில டாபிக்ஸ்லாம் நம்ம பேசணும், சரிங்களா? ஸோ அதை டிபெண்ட் பண்ண இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம பேசணும். அந்த கொஷின்ஸ்க்கான கீ ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, பின்வரும் மூலக்கூறில் எது முனைவற்ற தன்மையுடையது? சரிங்களா? முனைவற்ற தன்மை அப்படின்னா இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா போலார் நான் போலார்னு சொல்லுவாங்க, சரிங்களா? போலார் நான் போலார். சார் போலார் அப்படின்னா முனை உடையது, நான் போலார் அப்படின்னா முனைவற்ற தன்மை, சரிங்களா? இப்போ யார் நான் போலார்னு தான் கேட்குறாங்க, அதாவது முனைவற்ற தன்மையுடையது, சரிங்களா? போலாராக இருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, அதாவது எலக்ட்ரான் கவர்த்தன்மை வேறுபாடு அவங்கக்கிட்ட இருக்கணும், சரிங்களா? நான் போலாராக இருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் கவர்த்தன்மை வேறுபாடு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடாது, சரிங்களா? அதாவது ஜீரோவாக இருக்கணும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸு, சரிங்களா? எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கணும். ஸோ இந்த 4 மூலக்கூறில் அப்படி இருக்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா SbCl5, சரிங்களா? SbCl5 தான் நான் போலாராக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Cl, இங்கே Cl, இந்த இடத்துல Cl இப்படி இருப்பாங்க, சரிங்களா? ஸோ இவங்களோட பொலாரிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா பாண்டும் எல்லா பிணைப்புகளும் ஈக்குவலாக இருக்கிறாங்க, சமமாக இருக்கிறாங்க. அப்படி சமமாக இருக்கும்பொழுது இவங்கக்கிட்ட முனைவுறும் தன்மை உருவாகாது, முனைவுறும் தன்மை அற்றவையாக தான் இருக்கும். ஆனால் மற்ற மூலக்கூறுகளோட கம்பேர் பண்ணும் பொழுது SbCl5ல் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது, சரிங்களா? அப்போ இவங்க முனைவுறும் தன்மை அற்றவையாக இருப்பாங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, பின்வருவற்றில் சரியான வரிசையை கணிக்கவும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள், லோன் பர் இப்படி எழுதிக்கலாம், பாண்ட் பர் லோன் பர், நெக்ஸ்ட்டு பாண்ட் பர். ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா லோன் பர் அப்படின்றது தனித்த இணை, சரிங்களா? ஸோ தனித்த இணை எலக்ட்ரான்கள், 2 பேருமே இங்கே தனித்த இணை எலக்ட்ரான்கள், இங்கே பிணைப்பில் இருக்கிற இணை எலக்ட்ரான்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா தனித்த இணை எலக்ட்ரான்கள், 2 பேருமே பிணைப்பில் இருக்கிற எலக்ட்ரான். ஸோ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா இவங்களோட ரிப்பல்ஷன் விலக்கு விசை யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொஸ்டின். ஸோ விலக்கு விசை யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனித்த எலக்ட்ரான் யார்கிட்ட இருக்குதோ அங்கே விலக்கு விசை அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் NH3 நம்ம எடுத்துக்கலாம். Nல பார்த்தீங்கன்னா மேலே 2 லோன் பேர் எலக்ட்ரான் இருப்பாங்க, அதாவது ஒரு ஜோடி தனித்த எலக்ட்ரான் இருப்பாங்க, இவங்க கூட ஹைட்ரஜன் இருக்கும், சரிங்களா? இங்கே இருக்கிறது பாண்ட் பேர், பிணைப்பில் இருக்கிற எலக்ட்ரான், சரிங்களா? ஆக மொத்தத்தில் எலக்ட்ரான் பக்கத்தில் இருக்கும்பொழுது அவங்கக்கிட்ட விலக்கு விசை இருக்கும். அந்த விலக்கு விசை யாருக்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தனித்த எலக்ட்ரான் கிட்ட தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க பக்கத்தில் யாருமே இல்லை பாருங்கள், ஈஸியாக விலகல் நடக்கும். ஆனால் பாண்ட் பேர், அதாவது பிணைப்பில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு அப்படி கிடையாது. இங்கே ஒரு அணு இருக்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு அணு இருக்கிறாங்க. அப்போ என்னதான் பிணைப்பில் இருக்கிற எலக்ட்ரான்களில் விலக்கு விசை இருந்தாலும் இங்கே 2 அணுக்கள் இருக்கிறதுனால ஒரு கண்ட்ரோல்குள்ளார இருப்பாங்க, ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட நிகழ்வு அங்கே நடக்கும், சரிங்களா? ஸோ அப்போது தனித்த எலக்ட்ரானாக இருக்கிறாங்க இல்லைங்களா, இங்கே தான் நம்மளுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா விலக்கு விசை அதிகமாக இருக்கும். அப்போ யார் ஃபஸ்ட்டு வருவா அப்படின்னா தனித்த எலக்ட்ரான் மட்டுமே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஃபஸ்ட்டு வருவாங்க, அவங்கக்கிட்ட விலக்கு விசை அதிகமாக இருக்கும். அடுத்தது பாண்ட் பேர் லோன் பேர், பிணைப்பில் இருக்கிறவங்களுக்கும் லோன் பேர், பிணைப்பில் இருக்கிற இவங்க இங்கே லோன் பேர், இவங்களுக்கு விலக்கு விசை அதுக்கு அடுத்தது அதிகமாக இருக்கும். அதாவது அடுத்தது பாண்ட் பேர் அவங்களுக்கு தான் ரொம்ப இருக்கிறதுலே குறைவாக இருக்கும். ஸோ இந்த வரிசை யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4, சரிங்களா? தனி இணை ஒற்றை இணை பிணைப்பு இணை, அதாவது இதுவும் தனி இணை தான், ஒற்றை இணைனாலும் தனி இணைனாலும் ஒன்று தான், சரிங்களா? லோன் பேர், பிணைப்பு இணை, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பின்வரும் மூலக்கூறில் எந்த மூலக்கூறுக்கு பைப்பிணைப்பு இல்லை, சரிங்களா? யாருக்கு பைப்பிணைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இங்கே நம்மளுக்கு லூயிஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு மூலக்கூறை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் போட தெரியணும், சரிங்களா? CO2 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருவாங்க. லூயிஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பேசியிருக்கிறோம், லூயிஸ் புள்ளி வாய்ப்பாடு, அதை வச்சு தான் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம போடுறோம், சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பை பாண்ட் இருக்காங்க, இங்கே சிக்மா பாண்ட் இருக்கிறாங்க, 2 டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துல ஒரு பை பாண்ட் இருப்பாங்க, ஒரு சிக்மா பாண்ட் இருப்பாங்க. அப்போ ஒரு பை பாண்ட் ஒரு சிக்மா பாண்ட். H2O ஸ்ட்ரக்சர் நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருப்பாங்க, இங்கே லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இங்கே இருக்கிறது 2மே சிக்மா பாண்ட், இவங்கக்கிட்ட தான் பை பாண்ட் இல்லை. SO2 பார்த்தாலுமே கார்பன் டை ஆக்சைடு மாதிரியே தான் இவங்களுக்கும் இருக்கும், சல்ஃபர் டை ஆக்சைடு. அப்போ இங்கே ஒரு பை பாண்ட் இருக்காங்க, சிக்மா பாண்ட் இருக்காங்க.
NO2 பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் பாண்ட் ஓ, இங்கே சிங்கிள் பாண்ட் ஓன்னு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இங்கேயும் ஒரு பை பாண்ட் இருக்குது, ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது. அப்போ இந்த 3 பேர்த்துலேயும் பை பாண்ட் வராங்க. H2ஓவில் மட்டும்தான் பை பாண்ட் இல்லை. சரிங்களா? அப்போ H2ஓவில் மட்டும்தான். இதுக்கான ஆன்சர் வந்து H2O. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4. பின்வருவனற்றில் எது லூயிஸ் காரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு குறைவு? சரிங்களா? ஃபஸ்ட்டு லூயிஸ் காரமாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கணும். அதாவது தனித்த எலக்ட்ரான் இருக்கணும். தனித்த எலக்ட்ரான் இருந்தால் மட்டும்தான் அவங்க லூயிஸ் காரமாக இருப்பாங்க. சரிங்களா? அதாவது லூயிஸ் காரம் அப்படின்னா எலக்ட்ரானை கொடுக்கணும், லூயிஸ் அமிலம் அப்படின்னா எலக்ட்ரானை வாங்கணும். NH3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இவங்களோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். இங்கே ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்காங்க, அதாவது 2 எலக்ட்ரான் இருக்கிறாங்க, பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான். அப்போ இவங்க எலக்ட்ரானை கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. இவங்க லூயிஸ் காரம். BF3 பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்ட்ரக்சர் F, இங்கே F, இங்கே F இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிணைப்பில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? போரானை சுற்றி எத்தனை எலக்ட்ரான் இருக்கிறாங்கன்னு பாருங்கள், 6 எலக்ட்ரான் தான் இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசணும் எண்ம விதியை பற்றி. எண்ம விதி அப்படின்னா ஒவ்வொரு அணுக்கிட்டையும் வந்து 8 எலக்ட்ரான் இருக்கணும். ஆனால் இந்த போரான் கிட்ட பாருங்கள் 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ இவங்களுக்கு இன்னும் நீடடாக எத்தனை எலக்ட்ரான் தேவைப்படுதுன்னா 2 எலக்ட்ரான் தேவைப்படுது. சரிங்களா? அப்போ இவங்க எலக்ட்ரான் வாங்கிக்க ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ இவங்க தான் லூயிஸ் அமிலம். இங்கே லூயிஸ் காரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னா இவங்ககிட்ட எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் எலக்ட்ரானை கொடுக்க முடியும். சரிங்களா? ஆனால் இவங்களுக்கே எலக்ட்ரான் தேவைப்படுது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரிங்களா? மீதி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்காங்க. OH மைனஸ் அப்படின்னும் பொழுதும் மைனஸ்னும் பொழுது எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். H2ஓலையும் இப்போ தான் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இவங்ககிட்டயும் 2 லோன் பேர் எலக்ட்ரான் இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் பாண்டில் இன்வால்வ் ஆகாமல் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க லூயிஸ் காரமாக தான் இருப்பாங்க. சரிங்களா? யாருக்கிட்ட எலக்ட்ரான் தேவைப்படுதோ இல்லை எலக்ட்ரான் குறைவாக இருக்குதோ அவங்க லூயிஸ் அமிலம். லூயிஸ் காரமாக இருக்கிறதுக்கு சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5. பின்வருவற்றில் எந்த மூலக்கூறுகளில் அனைத்து பிணைப்புகளும் சமமாக இல்லை? சரிங்களா? ஸோ எதில் அனைத்து பிணைப்புகளும் சமமாக இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ClF3. சரிங்களா? ஏன் சமமாக இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ClF3யோட ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா, இது குளோரின் சென்ட்ரல் ஆட்டம். மைய அணு நம்மளுக்கு குளோரினாக தான் இருப்பாங்க. ஏன் மைய அணு குளோரினாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ளூரினோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம லாஸ்ட்டாக பேசினோம் முறைசார் மின்சுமைன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அதில் எலக்ட்ரான் கவர்த்தன்மை யாருக்கு கம்மியாக இருக்குதோ அவங்க தான் மைய அணுவாக இருக்க முடியும். சரிங்களா? இவங்கள சுற்றி ஃப்ளூரின் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களோட பிணைப்பு நீளம் ஏன் சமமாக இல்லை அப்படின்னா இவங்களோட இனக்கலப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இவங்களோட இனக்கலப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரிக்கு கொடுக்குறேன் பாருங்கள். குளோரினோட இணைத்திறன் எலக்ட்ரான் நம்மளுக்கு தெரியும் 7 எலக்ட்ரான். அதே மாதிரி ஃப்ளூரினுக்கும் 7 எலக்ட்ரான் தான். எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான், ஹாலஜன்ஸ் குடும்பம் தான். சரிங்களா? 3 ஃப்ளூரின் இருக்கிறதுனால இவங்ககிட்ட ஒரு ஃப்ளூரின் கிட்ட 7 எலக்ட்ரான், 3 ஃப்ளூரின் கிட்ட மொத்தம் எத்தனை இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21. சரிங்களா? அப்போ டோட்டலாக 28 இணை எலக்ட்ரான் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ நம்மளுக்கு 28 இணை எலக்ட்ரான் இருக்கும் பொழுது அவங்கள டிவைட் பை 8 போடுங்க. சரிங்களா? 8ஐ விட நம்மளுக்கு அதிகமான இணை எலக்ட்ரான் வரும்பொழுது டிவைட் பை 8 போடணும். சரிங்களா? அப்போ இங்கே நம்மளுக்கு எவ்வளோ வரலாம்? ஸோ 3 8s are 24. ரிமைண்டர் நம்மளுக்கு 4 வராங்க இல்லைங்களா? அவங்கள எகெயின் பை 2 போடுறோம். சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே 3 பாண்டு இருக்கிறாங்க, அதாவது 3 பிணைப்பு இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்கள் கேன்சல் பண்ணால் 2 வராங்களா? 2 லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ 3 பிணைப்பு இருக்குது, இங்கே லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ 3 பிணைப்பும் அதாவது 2 லோன் பேர் எலக்ட்ரானும் வராங்க. சரிங்களா? அப்படி வரும்பொழுது இவங்களோட ஹைப்ரிடைசேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 + 2 5 அப்படின்னா sp3d. சரிங்களா? sp3d ஹைப்ரிடைசேஷன். சரிங்களா? அப்போ 3 பாண்ட் பேரு 2 லோன் பேர் வந்தாங்க அப்படின்னா இவங்க டி ஷேப்பு. சரிங்களா? டி ஷேப் வடிவம், டி வடிவம் உடையது. டி வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிணைப்புகளும் சமமாக இருக்கும். சரிங்களா? அப்போது இங்கே இருக்கிறது தான் சமமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ClF3 மற்றவங்களையெல்லாம் பார்க்கும்பொழுது BF3, AlF3, NF3 இவங்க எல்லாருமே sp2 ஹைப்ரிடைசேஷன். sp2 இனக்கலப்பு அப்படின்னா ட்ரைகோனல் பிளேனார், முக்கோண தளம். சரிங்களா? முக்கோண தளம். அதனால் முக்கோண தளமாக இருக்கும்பொழுது எப்படி இருப்பாங்க? இந்த மாதிரி இருப்பாங்க பாருங்கள். இங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு
2 அணுக்கள் இருப்பாங்க, இங்கே ஒரு அணுக்கள். இந்த 2 பிணைப்பு நீளமும் இவங்களுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. அப்போ முக்கோண தளமாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு பிணைப்பு நீளம் சமமாக இருக்காது. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு அசன் ரீசன். சரிங்களா? கூற்று காரணம். கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சகப்பிணைப்பு மூலக்கூறில் உள்ள அணுக்கள் எலக்ட்ரானை பகிர்ந்து கொள்வதாக கூறப்படுகிறது. இருப்பினும் சில சகப்பிணைப்பு மூலக்கூறுகள் முனைவுற்றதாக உள்ளன. சரிங்களா? உங்களுக்கு கூற்று புரியுதா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கோவலன் பாண்ட், ஒரு சகப்பிணைப்பு இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி 2 அணு இருக்கிறாங்க. இவங்க எலக்ட்ரானை சமமாக பங்கீடு நடத்தினா தான் சகப்பிணைப்பு நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, 2 பேரும் சமமாக பங்கீடு நடக்கும் பொழுது எலக்ட்ரான் கவர்த்தன்மை வேறுபாடு அங்கே குறைவாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரே ஆட்டமாக இருக்கும் பொழுது இங்கே 2 பேருமே லைக் N2 O2 இந்த மாதிரி இருக்குது. 2 பேருமே இருக்கும் பொழுது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இவங்களுக்கு என்ன இருக்குதோ அதே தான் இந்த ஏக்கும் இருக்கும். சரிங்களா? அப்போ முனைவுறும் தன்மை இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. சரிங்களா? அப்போ முனைவுறும் தன்மை கம்மியாக தான் இருக்கும், சுத்தமாக இல்லாமல் கூட இருக்கும், 0வாக இருக்கலாம். அப்போ பாருங்கள், காரணம் ஒரு முனைவுற்ற சகப்பிணைப்பு மூலக்கூறில் பகிரப்பட்ட எலக்ட்ரான்கள் அணுக்களில் ஒன்றின் அருகே சராசரியாக அதிக நேரத்தை செலவிடுகின்றன. இங்கே பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரென்ஸு. இது 2மே ஒரே ஆட்டமாக இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான் எங்கேயுமே நகராது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் இங்கே ஏபின்னு இருக்கும் பொழுது ஏபியில் யாருக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகமாக இருக்குதோ, இப்போ பிக்கு எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகமாக இருக்குதுன்னே நம்ம வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும், எலக்ட்ரான் இவங்க பக்கம் போயிடும். சரிங்களா? இவங்க கொடுத்த எலக்ட்ரானும் இவங்க எடுத்துப்பாங்க, அதாவது ஃபுல்லாக வராது, அவங்கள நோக்கி பக்கத்தில் போய் உட்காந்துப்பாங்க. அதே மாதிரி ஏக்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானும் இவங்க பக்கம் போயிடும். ஏன் அப்படின்னா ஏவை விட பிக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகம். சரிங்களா? எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பிஏ நோக்கியே போகுது. சரிங்களா? ஸோ அப்போது இந்த மூலக்கூறு என்ன ஆகுது அப்படின்னா முனைவுறும் தன்மை உடையதாக மாறுது. சரிங்களா? A2க்கு கம்பேர் பண்ணும்பொழுது ஏபி எப்படி இருக்கிறாங்க, முனைவுறும் தன்மை உடையதாக இருக்கிறாங்க. பி எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட எலக்ட்ரான் போயிடுது. இப்போ கூற்றுப்படிங்க, ஒரு சகப்பிணைப்பு மூலக்கூறில் உள்ள அணுக்கள் எலக்ட்ரானை பகிர்ந்து கொள்வதாக கூறப்படுகிறது. இருப்பினும் சில சகப்பிணைப்பு மூலக்கூறுகள் முனைவுற்றதாக உள்ளன. ஏபிஏ தான் சொல்கிறோம். சரிங்களா? ஒரு முனைவுற்ற சகப்பிணைப்பு மூலக்கூறில் பகிரப்பட்ட எலக்ட்ரான்கள் அணுக்களின் ஒன்றின் அருகே சராசரியாக அதிக நேரத்தை செலவிடுகின்றன. அப்போ இங்கே வந்துடுறாங்க இல்லையா, அதிக நேரம் எங்கே இருப்பாங்க, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாக எந்த அணுக்கு இருக்குதோ அங்கே தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் என்னவா இருக்கலாம், கூற்று மற்றும் காரணம் இரண்டும் உண்மை மற்றும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். சரிங்களா? அப்போ இது கரெக்டு, ஆப்ஷன் ஏ கரெக்டு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7 என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, NO3- நைட்ரஜன் அணுவில் உள்ள பிணைப்பு இணை மற்றும் தனி இணை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. யாருக்கு கேட்குறாங்க, NO3- நைட்ரஜனுக்கு மட்டும் நம்ம பார்க்கணும். அப்போது அவங்களுக்கான ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியணும். அவங்களுக்கான ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் பொழுது பாருங்கள், நம்ம லூயிஸ் ஸ்ட்ரக்சர் தான் போடணும். சரிங்களா? சென்ட்ரல் ஆட்டம் நைட்ரஜன் தான். ஏன் அப்படின்னா ஆக்சிஜனை விட நைட்ரஜன் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி கம்மி, எலக்ட்ரான் கவர்த்தன்மை குறைவாக இருக்கிறவங்கள தான் மைய அணுவாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்போ இவங்களை சுற்றி நம்ம ஆக்சிஜன் போடுறோம். ஓகேங்களா? நைட்ரஜனுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, வேலன்ஸ் எலக்ட்ரான், இணைத்திறன் எலக்ட்ரான் மொத்தம் 5 இல்லைங்களா? ஸோ அந்த 5 எலக்ட்ரான்ஸ் நான் போடுறேன். ஓகேங்களா? இந்த 5 எலக்ட்ரான்ஸ் இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் போட்டாச்சு. ஆக்சிஜனுக்கு எத்தனை எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான். சரிங்களா? அந்த 6 எலக்ட்ரான் இணைத்திறன் எலக்ட்ரான் நம்ம போட்டுட்டோம். ஓகேங்களா? போட்டாச்சு. ஓகேங்களா? அது இல்லாமல் மைனஸ்னு ஒன்று இருக்காங்க இல்லையா, அப்போ ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த எலக்ட்ரானை நான் இந்த இடத்துல போடுறேன். பாருங்கள், அந்த எலக்ட்ரான் நான் இன்ட்டில் போட்டிருக்கேன். சரிங்களா? இது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எலக்ட்ரான் எங்கே போடணும் அப்படின்னா மைய அணு யாரோ அவங்கக்கிட்ட தான் போடணும். சரிங்களா? இப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இங்கே ஒரு 2 எலக்ட்ரானை கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இங்கே 2 எலக்ட்ரான் கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்படி இருந்தும் ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்துடுவாங்க, 8 எலக்ட்ரான். நைட்ரஜனுக்கு 2, 4, 6 தான் வராங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த ஆக்சிஜன் 2 எலக்ட்ரானை கொடுக்குறாங்க, இந்த ஆக்சிஜன் வேணாலும் 2 எலக்ட்ரானை கொடுக்கலாம். அப்போ இங்கே டபுள் பாண்ட் வரலாம். இந்த ஆக்சிஜன் கொடுக்கும் பொழுது இங்கே 2 எலக்ட்ரான் போயிடுச்சு, அப்போ 4 மட்டும் வரும். இவங்க எதுவுமே கொடுக்கல, இவங்ககிட்ட இருக்கிற 6 எலக்ட்ரான் அப்படியே இருக்குது. இந்த ஆக்சிஜனும் எதுவுமே கொடுக்கல, அப்போ இவங்ககிட்டயும் 6 எலக்ட்ரான் அப்படியே இருக்குது. சரிங்களா? வேணா செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆக்சிஜன் கிட்ட 8 எலக்ட்ரான் இருக்காங்களா, 2, 4, 6, இந்த பாண்டில் 2, 8 எலக்ட்ரான். அதே மாதிரி இந்த ஆக்சிஜனில் 6, இந்த பாண்டில் 2 எலக்ட்ரான். அதே மாதிரி இந்த ஆக்சிஜனில் 4,
6 8 இவங்க பேலன்ஸாக இருக்காங்க. நைட்ரஜன் பேலன்ஸாக இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அதாவது எண்ம விதியை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. 2 4 6 8 அப்போ எண்ம விதியை இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ லூயிஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இவங்களுக்கு கரெக்ட். NO3 மைனஸோட ஸ்ட்ரக்சர் இது. ஆனால் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அணுவில் உள்ள பிணைப்பு இணை மற்றும் தனி இணை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. பிணைப்பு இணை அப்படின்னா எத்தனை பாண்ட் இருக்கிறாங்க நைட்ரஜன் கிட்ட? 1 2 3 4 4. சரிங்களா? இந்த ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நம்ம அடுத்தது கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா 4ன்னு வந்துட்டாங்க. அப்போ இந்த ஆப்ஷனாக தான் இருக்கணும். சரிங்களா? இருந்தாலும் தனி இணை எலக்ட்ரான் இருக்கிறாங்களான்னு பாருங்கள். நைட்ரஜன் கிட்ட மட்டும்தான் நம்ம பார்க்கணும். நைட்ரஜன் கிட்ட எலக்ட்ரான் இருக்குதானா? இல்லை. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எதுவுமே கிடையாது. அப்போ 0. அப்போ ஆப்ஷன் டி கரெக்டு. சரிங்களா? ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் கூட தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ரக்சரில் தப்பு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வராது. அது இல்லாமல் நம்ம டைரெக்டாக பிணைப்பு இணை மற்றும் தனி இணை மட்டும்தான் நம்ம கண்ணில் படும். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? நைட்ரஜன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நைட்ரஜனை பார்க்காம நம்ம ஆக்சிஜன் கிட்ட இருக்கிற லோன் பேர் எலக்ட்ரானையும் கவுண்ட் பண்ணி போட்டுருவோம். இந்த தப்பு நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்பொழுது எந்த அணுவோடது கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்க்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8. பின்வருவனவற்றில் பிணைப்பு கோணம் அதிகபட்சமாக உள்ளது எது? சரிங்களா? பிணைப்பு கோணம் யாருக்கு அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இங்கே யாருக்கு அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH4+ தான் பிணைப்பு கோணம் அதிகம். ஏன் அப்படின்னா NH4+ என்ன ஹைபிரிடைசேஷன், என்ன இனக்கலப்பு நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இவங்களோட இனக்கலப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இணைத்திறன் எலக்ட்ரான் எவ்வளோ அப்படின்னா 5, ஹைட்ரஜனுக்கு 4. சரிங்களா? ஹைட்ரஜன் 1 தான் இருக்கிறாங்க, 4 ஹைட்ரஜன் டோட்டலாக. அப்போ 4. சரிங்களா? +1 கொடுத்துருக்கறனால -1 நம்ம போட்டுக்கணும். ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு எலக்ட்ரான் இல்லை. அப்போ டோட்டலாக 8 வருவாங்க. வேலன்ஸ் எலக்ட்ரான் 8 இல்லை 8 விட கம்மியாக வந்தாங்க அப்படின்னா /2 போடுங்க. சரிங்களா? அப்போ என்ன வராங்க நம்மளுக்கு? 4ன்னு வராங்களா? ஸோ 4ன்னு வந்தால் sp3 ஹைபிரிடைசேஷன், sp3 இனக்கலப்பு. சரிங்களா? PCl3க்கு அதே மாதிரி பாருங்கள். பாஸ்பரஸுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் இணைத்திறன் எலக்ட்ரான் எவ்வளவோ அப்படின்னா இவங்களும் நைட்ரஜன் ஃபேமிலி தான். சரிங்களா? நைட்ரஜனுக்கு எவ்வளோ இருக்க போதோ அதே தான் பாஸ்பரஸுக்கு இருக்க போது 5, 1 குளோரினுக்கு 7, 3 குளோரின் அப்படின்னும் பொழுது 21. சரிங்களா? ஸோ அப்போ 26ன்னு வராங்க. 26ன்னு வரும்பொழுது 8 விட அதிகமாக இருந்தால் /8 போடணும். அப்போது எவ்வளோ வராங்க? 3 8s 24. சரிங்களா? 24. ரிமைண்டர் வந்து எவ்வளோ வராங்க அப்படின்னா 2 /2 நம்ம போடணும். ரிமைண்டர் வரும்பொழுது /2 போடணும். அப்போ 1 வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 பாண்ட் பேர் இருக்கிறாங்க, ஒரு லோன் பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஹைபிரிடைசேஷன் நம்மளுக்கு மாற போகிறது கிடையாது. சரிங்களா? ஹைபிரிடைசேஷன் சேமாக தான் இருக்கும், ஷேப்பு தான் மாறும். ஆனால் பிணைப்பு கோணம் கேட்குறாங்கன்னா நம்ம ஹைபிரிடைசேஷன் பார்த்தா போதும், இனக்கலப்பு பார்த்தா போதும். ஸோ அப்போ இங்கே என்ன வராங்கன்னா 3+1 ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 3+1 அப்படின்னா 4 தான். எகைன் இங்கேயும் வந்து என்ன நம்மளுக்கு sp3 ஹைபிரிடைசேஷன் தான். ஆனால் ஒரு லோன் பேர் இருக்கிறாங்க, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு SCl2 அப்படின்னும் பொழுது சல்ஃபர் வந்து ஆக்சிஜன் ஃபேமிலி. சரிங்களா? ஆக்சிஜனுக்கு எத்தனை இணைத்திறன் எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, குளோரினுக்கு பார்த்தீங்கன்னா 7, 2 குளோரின் இருக்காங்க 14. அப்போ இவங்களுக்கு எவ்வளோ வராங்க? 20 வராங்க. /8. சரிங்களா? ஏன்னா 8க்கு மேலே இருக்காங்களா? அப்போ /8. அப்போ போட்டோம் அப்படின்னா 2 8s 16 +4 /2 இங்கே 2. சரிங்களா? இங்கேயும் 4 தான் வராங்க. sp3 ஹைபிரிடைசேஷன். சரிங்களா? NH3 அடுத்தது வரலாம். சரிங்களா? NH3 அப்படின்னு வரும் பொழுது கவனிங்க. ஸோ Nக்கு வந்து நம்மளுக்கு 5, 3 ஹைட்ரஜனுக்கு 3, இங்கே 8 தான் வராங்க. ஓகேங்களா? இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம்? /2 8 வந்தால் /2. சரிங்களா? sp3. ஸோ அப்போ எல்லாருமே sp3 ஹைபிரிடைசேஷனில் தான் இருக்கிறாங்க. இவங்க sp3, இவங்க sp3, இங்கே sp3, இங்கே sp3. இதை வச்சு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொன்று பிணைப்பு கோணம் எதுக்கு எதிர்விகித தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனித்த எலக்ட்ரானுக்கு. சரிங்களா? பிணைப்பு கோணம் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தனித்த எலக்ட்ரான். ஓகேங்களா? அப்போது தனித்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் தனித்த எலக்ட்ரான் வராங்க? 2nd, 3rd, 4th 3 பேத்துக்குமே தனித்த எலக்ட்ரான் இருக்காங்க. ஹைட்ரஜனுக்கு மேலே இருக்குது, நைட்ரஜனுக்கு மேலே இருக்காங்க. சரிங்களா? அப்போ 3 பேத்துக்குமே தனித்த எலக்ட்ரான் வரும்பொழுது பிணைப்பு கோணம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். யாருக்கு கம்பேர் பண்ணும் பொழுது? அம்மோனியமை கம்பேர் பண்ணும் பொழுது. சரிங்களா? ஏன்னா இவங்ககிட்ட தனித்த எலக்ட்ரான் எதுவுமே வரல பாருங்கள். 4 போட்டோம், அப்படியே sp3. அப்போ அம்மோனியம் +ல தனித்த எலக்ட்ரான் கிடையாது. அப்போது
PCl3, SCl2, NH3 இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது அம்மோனியத்தில் தனித்த எலக்ட்ரான் இல்லை அப்படின் பொழுது அவங்ககிட்ட பிணைப்பு கோணம் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு PO4 3- அயனியில் ஒவ்வொரு ஆக்சிஜன் அணுவின் முறையான மின்னோட்டம் மற்றும் PO பிணைப்பு வரிசை முறையே. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா சி. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. PO4 3- அப்படின்னும் பொழுது இவங்களோட சார்ஜ் கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் முறைசார் மின்சுமை கண்டுபிடிப்போம். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டோட்டலாக இருக்கிற ஆக்சிஜன் அணுவின் முறையான மின்னோட்டம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 3 டிவைட் பை, சரிங்களா, 3 தான் இவங்க கொடுத்த சார்ஜ், டிவைட் பை டோட்டல் அணு எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வர்றது 0.75ன்னு வரும். சரிங்களா? 0.75 மைனஸ் இருக்கிறாங்க, ஏன்னா -3 தான், அதனால் -0.75. சரிங்களா? அடுத்தது PO பிணைப்பு வரிசை, PO கிட்ட மட்டும் இருக்கிற பிணைப்பு வரிசை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது இவங்க எப்படி இருப்பாங்கன்னா PO4 இந்த மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? PO4 இந்த மாதிரி இருக்கும்பொழுது இவங்ககிட்ட இருக்கிற பிணைப்பு வரிசையோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? சப்போ எத்தனை ஆக்சிஜன் இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள், 4 ஆக்சிஜன் இருக்கிறாங்க. 4 டிவைட் பை எத்தனை அணு இருக்கிறாங்க டோட்டலான்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்கிறாங்க. சரிங்களா? சப்போ 4/5 நம்ம போடும் பொழுது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.25ன்னு வரும். அப்போது ஆப்ஷன் 3 தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா PO4 3- அப்படின்னு போடும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.75. சரிங்களா? 0.75ன்னு வராங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம PO பிணைப்பு வரிசை நம்ம பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட்டலாக எத்தனை ஆக்சிஜன் அணு இருக்கிறாங்களோ அவங்க டிவைட் பை டோட்டல் அணு நம்ம போடுறோம். சரிங்களா? அப்படி போடும்பொழுது நம்மளுக்கு வர்றது 1.25. சரிங்களா? ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 ஆக்சிஜன் அணுவின் முறையான மின்னோட்டம் அப்படின்னா எவ்வளோ மின்சுமை இருக்குதோ அது ஆக்சிஜன் அணு போட்டோம் அப்படின்னா மின்னோட்டம் கிடைச்சிரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா POவோட பிணைப்பு வரிசை. ஸோ ஸ்ட்ரக்சர் இது தான். POவோட பிணைப்பு வரிசை அப்படின்னு போடும்பொழுது இவங்களுக்கு டோட்டல் அணு மேலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் அணு, அதாவது 5/4 போட்டோன்னா 1.25. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CO3 2- அப்படின்னாலும் நம்ம போடலாம் ஈஸியாக. இவங்களோட மின்னோட்டம் வேணும் அப்படின்னா எத்தனை சார்ஜ் கொடுத்துருக்காங்களோ 2 டிவைட் பை 3. சரிங்களா? அப்போ இவங்களோட டோட்டல் மின்னோட்டம் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஒவ்வொரு ஆக்சிஜன்லேயும் எவ்வளோ மின்னோட்டம் சராசரியாக எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி CO பிணைப்போட வரிசை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டோட்டலாக எத்தனை அணு இருக்குதோ அப்போ 4/, எத்தனை ஆக்சிஜன் அடுத்தது 4/3. சரிங்களா? இந்த மாதிரியும் கேட்கலாம். ஏற்கனவே CO3 2- ஒரு டைம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றில் எது பாராகாந்தம் அல்ல? சரிங்களா? அணு எண்ணும் கொடுத்துட்டாங்க. சில டைம் வந்து அணு எண்கள் கொடுக்காமலே இந்த கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். பாராகாந்தம் அல்ல அப்படின்னா பாராகாந்தமாக இருக்கணும்னா என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க பாராகாந்தமாக இருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம எலக்ட்ரான் அமைப்பு போட்டாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ Cl- அப்படின்னா Cl17 எலக்ட்ரான். சரிங்களா? இங்கே மைனஸ்னும் போது ஒரு எலக்ட்ரான் சேர்ந்துருச்சு, அப்போ 18 பொழுது ஆர்கானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது NS2 NP6 எலக்ட்ரான் அமைப்பு அவங்கக்கிட்ட இருக்கும். சரிங்களா? அதாவது 1s2 2s2 2p6 3s2 3p6. அப்போ எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? அப்போது இங்கே அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை, தனித்த எலக்ட்ரான் இருந்தால் மட்டும்தான் பாராகாந்தமாக இருக்க முடியும். ஆனால் அவங்க கேட்குற கொஸ்டின் என்னது, பாராகாந்தம் அல்ல அப்படின்னா இவங்களால பாராகாந்தமாக இருக்க முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது பெர்லியம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட எலக்ட்ரான் அமைப்பு, இவங்களோட அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க 4. சரிங்களா? இது 1s2 2s2. சரிங்களா? ஸோ இவங்களும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராகாந்தம் அல்லன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இவங்ககிட்டயே வந்து எப்படி இருக்கிறாங்க, அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இல்லை. சரிங்களா? அப்போ இந்த 2 ஆப்ஷனுமே வரும், ஏவும் பியும். இதில் பாருங்கள் நியான் 2+ நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது நியான் 2+ அப்படின்னா இவங்களுக்கு டோட்டலாக அட்டாமிக் நம்பர் 10. இதில் 2 எலக்ட்ரான் இல்லைன்னு அர்த்தம். அப்போ 8ன்னு வருவாங்க. ஸோ அப்போ 1s2 2s2 2p4. சரிங்களா? ஸோ இவங்ககிட்ட அன்பேர்டு எலக்ட்ரான் வருது P4 அப்படின்னும் பொழுது Pயில் 3 ஆர்பிட்டால் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ
இங்கே பாருங்கள் 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்காங்க. அப்போ இவங்க பாராகாந்தமாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஏஎஸ் ப்ளஸ் ஏஎஸ்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏஎஸ்க்கும் 17 தான் சரிங்களா. ஸோ அப்போ இவங்ககிட்ட ஒரு எலக்ட்ரான் இல்லை அப்படின்பொழுது 16 சரிங்களா. 16 அப்படின்னும் பொழுது 1s2 2s2 2p6 3s2 சரிங்களா 3p4 இங்கேயும் 3p4 தான் வராங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் 2 அன்பேர்டு எலக்ட்ரான் வரலாம் சரிங்களா. அப்போ இவங்களும் பாராகாந்தமாக இருக்க சான்ஸ் இருக்குது சரிங்களா. அப்போது இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏவும் சொல்லலாம் பியும் சொல்லலாம். ஏன்னா இவங்ககிட்ட 2 இடத்துலையுமே வந்து எலக்ட்ரான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகும்பொழுது நம்ம என்ன சொல்லலாம், இவங்கள டயாகாந்தம்னு சொல்லுவாங்க. பாராகாந்தம் இல்லை அப்படின்னா இவங்க டயாகாந்தம் சரிங்களா. இதை தான் நம்மளுக்கு இன்டைரக்டாக கொஷின் கேட்டிருக்காங்க. பாராகாந்தம் அல்ல அப்படின்னா இது டயாகாந்தமாக இருக்க தான் முடியும் சரிங்களா. ஸோ இது நம்ம இந்த லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் கொஷின்ஸ்லாம் வந்து நிறையாவே இருக்குது. இது ரொம்ப பெரிய லெசன் சரிங்களா. இதில் இந்த ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த லெசன் பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் ஆர்கானிக் எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகிற ஒரு லெசன் சரிங்களா. இதில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக இருக்குது. இன்னும் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம வீடியோலலாம் போட்டுட்ருக்குறோம் சரிங்களா. ஸோ நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.